ஹலோ எவ்ரிவன், ஐ எம் மனிஷ் ஃப்ரம் விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எப்படி நம்ம ஸ்டாக் ஐட்டமுக்கு ஜிஎஸ்டி ரேட்டும் அண்ட் ஹெச்எஸ்என் கோட் அப்டேட் பண்ணுறத பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ்டி ரேட் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம டீட்டெயில வீடியோ போட்டிருப்போம். மறக்காம அதை செக் பண்ணிக்கோங்க. நமக்கு 22 செப்டம்பர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ அது கூடவே நம்ம வந்து எப்படி ஹெச்எஸ்என் கோட் அப்டேட் பண்ணுறத பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம். வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலில ஆல்ட் ஜி கொடுத்துட்டு நான் இங்க ஜிஎஸ்டி ரேட் செட்டப் நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இங்க ஜிஎஸ்டி ரேட் செட்டப் வரும். ஸோ நம்ம எதுல அப்டேட் பண்ண போறோம்? லெஜரா இல்ல ஸ்டாக் குரூப்பா இல்ல ஸ்டாக் ஐட்டமான்னு கேக்குது. ஸ்டாக் ஐட்டம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போறேன். ஸ்டாக் ஐட்டம் நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹெச்எஸ்என் வைஸ் நம்ம ரிப்போர்ட் எடுக்க போறோம். ஸோ நாங்க எஃப்ஐ கொடுத்துட்டு ஹெச்எஸ்என் வைஸ்ங்கிறத நான் கொடுத்துட்றேன். எனக்கு இங்க ஹெச்எஸ்என் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபில்டர் வந்துருச்சு. இந்த இடத்துல நான் 998877 வந்து பாத்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ ஷிஃப்ட் டவுன் ஆக கொடுத்தீங்கன்னா நமக்கு செலக்ட் ஆயிரும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைடில் அப்டேட் ஜிஎஸ்டி டீல்ஸ் கொடுத்தீங்கன்னா நமக்கு அப்டேட் பண்றதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹெச்எஸ்என் கோட் அப்டேட் பண்ண போறோம். ஜிஎஸ்டி ரேட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போறோம். இந்த இடத்துல நான் எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்பெசிஃபிக் டீல்ஸ் கொடுத்துட்டு என்ன ஹெச்எஸ்என் கோட் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகுது அப்படிங்கிறது கொடுக்குறேன். நான் வந்து 9988 நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கு அப்புறம் எப்பலேருந்து இது அஃபெக்ட் ஆகணும், நீங்க டேலியில் என்ட்ரிஸ் வைக்கும் போது எப்பலேருந்து உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் நடக்கணும் அப்படிங்கிறது கேட்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 110 110 25 நான் கொடுத்துட்றேன். பிகாஸ் எனக்கு எஜுகேஷன் மோடுங்கிறனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 செப்டம்பர் கொடுக்க முடியாது. ஸோ நான் 110 கொடுத்துறேன். உங்களுக்கு 22 செப்டம்பர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நீங்க அந்த டேட் வந்து 22 செப்டம்பர் நீங்க கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜிஎஸ்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு ஸ்பெசிஃபை டீல்ஸ் கொடுத்துட்றேன். ஜிஎஸ்டி டாக்ஸபிள் ரேட் எனக்கு எதுவாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து 5 கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதுவுமே கொடுத்துட்டு 22 செப்டம்பர் கொடுத்துக்கலாம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா 110 25 நான் கொடுத்துறேன். ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட்டும் சரி ஹெச்எஸ்என் கோட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து அப்டேட் ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க டேலி பேசிக்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம விவி இன்ஃபோடெக்கோட பேசிக்ஸ் கோர்சஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி கத்துக்கலாம். இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ₹99 பிளஸ் டாக்ஸ் ஆகும். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு Q&A செஷன் இருக்கும். ஸோ அது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கோர்சஸ் எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம்ல இங்க நான் விவி இன்ஃபோடெக் நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு அபவுட்ங்கிற ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். அது கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு கோர்சஸ்ங்கிற ஒரு பேஜ் நமக்கு இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து டேலி ப்ரே ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து ஆட் டு கார்ட் நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு செக் அவுட் கேட்கும். நம்ம அதுவுமே கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு கோர்சஸ்க்கான பிரைஸ் எவ்வளோங்கிறது வரும். இது நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட முடியும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் Q&A செஷன் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.